மற்றுமொரு உடனுக்குடன் நேரலை. குதிரையில் சவாரி செய்தவாறே தரையில் உள்ள பொருட்களை ஈட்டி கொண்டு குத்தி எடுக்கும் மாணவர்கள் குறித்து நாம் உடனுக்குடன் நேரலில் பார்த்து வருகிறோம். நீலகிரி மாவட்டம் உதகையில் பள்ளி மாணவர்கள் குதிரை மீது அமர்ந்து சாகசத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். உடனுக்குடன் நேரலில் நாம் பார்த்து வருகிறோம். குதிரையின் மீது அமர்ந்தவாறும் நின்றவாறும் பல்வேறு சாகசங்களை செய்து மாணவர்கள் காண்பித்து வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் சிவகுமார். வணக்கம் வணக்கம் சிவகுமார். மாணவர்கள் தற்போது குதிரை மீது அமர்ந்தவாறு செய்து வரும் இந்த சாதனைகள் என்னென்ன, அது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. சிக்கந்தர், நீலகிரி மாவட்டம் உதகை அருகே உள்ள மத்திய மனிதவள மேம்பாட்டுத் துறையின் கீழ் இயங்கும் சர்வதேச பள்ளியான லாரன்ஸ் பள்ளியின் 167வது ஆண்டு விழாவை ஒட்டி ஈக்வெஸ்ட்ரியன் என்று அழைக்கப்படும் குதிரை சாகச நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் குதிரை மீது அமர்ந்து சவாரியாக சென்றும் பல்வேறு சாகசங்களை செய்து அசத்தினர். குறிப்பாக 10 வயதிற்கு உட்பட்ட மாணவ மாணவியர் குதிரை மீது அமர்ந்தவாறும் நின்றவாறும் பல்வேறு சாகசங்களை செய்து காண்பித்தனர். குதிரையின் மேல் அமர்ந்தவாறு புத்தகத்தை படிப்பது, ஜிம்னாஸ்டிக் செய்வது குறித்தும் மேலும் மாணவர்கள் பல்வேறு இராணுவம், கப்பல் படை, விமானப்படை மற்றும் ஸ்பைடர்மேன் ஆகிய உடுத்தும் ஆடைகளை அணிந்து அலங்காரம் ஆக செய்து கொண்டு குதிரை மீது அமர்ந்து சாகசங்களை செய்தனர். இது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்திருந்தது. அதே போல 15 வயதுக்கு உட்பட்ட மேலான மாணவர்கள் குதிரை சவாரியாக சென்று மைதானத்தில் வைக்கப்பட்டிருந்த உயரமான தடைகளை தாண்டி வருவதும், தரையில் உள்ள பொருட்களை ஈட்டி மற்றும் வாள் ஆகியவற்றை மூலம் குத்தி எடுப்பதும், குதிரை மீது சவாரி செய்து கொண்டே கயிற்றில் கட்டி தொங்கவிட்டிருக்கும் சுரைக்காய்களை வெட்டுவதும் போன்ற சாகசங்களையும் செய்து காண்பித்தனர். அவற்றை ஏராளமான ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். குறிப்பாக பெண்கள் ஆண்களுக்கு இணையாக சாகசங்களை செய்து அசத்தினர். இத்தகைய குதிரை சவாரி பயிற்சி செய்வதன் மூலம் தேசிய மற்றும் உலகளவில் போட்டிகளில் கலந்து கொள்ள வாய்ப்பு கொடுக்கும் என்பதோடு இராணுவத்தில் பணிகளில் சேரவும் மிகவும் உதவியாக இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. சிக்கந்தர், தகவல்களுக்கு நன்றி சிவகுமார்.